நிறைய காதலர்கள் வந்து அவங்களுடைய காதல் கைகூடாதா? திருமணம் எப்ப நடக்கும்? பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் திரும்ப பேட்சப் ஆவாங்களா? நிறைய வார்த்தைகள் இப்ப இருக்க தலைமுறை சொல்றத பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் என்ன பலன்கள்? காதல் கைகூடக்கூடிய யோகம் யாருக்கு இருக்கிறது? புதுசா வந்து இந்த ஆண்டு தான் நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா? அங்க யார்ட்ட நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்றீங்களோ, அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்களா? ஏற்கனவே நீங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, திரும்ப கைகூடுமா? இந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து கன்னி ராசிக்கு இந்த யோகம் இருக்கிறது. கன்னி ராசிக்கு வந்து விரும்பி தான் விருப்பப்பட்ட மாதிரியே ஒருத்தர் வந்து வாழ்க்கை துணையா அடையக்கூடிய யோகமானது இந்த ஆண்டு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னு கேட்டா, கன்னி ராசிக்கு 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால ஆசைப்பட்ட மாதிரி மனைவி, மணவாளன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருந்தா கூட திரும்ப சேரக்கூடிய யோகம் கிடைக்கும். இதற்கு அடுத்து யாருக்கு அப்படின்னு கேட்டா, சிம்ம ராசிக்கு இந்த யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது. எதனால சிம்ம ராசிக்குன்னா, சிம்ம ராசியுடைய 7ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கார். ஆனா குருவுடைய வீட்டில் இருக்கார். அதனால நீங்க சிம்ம ராசியில இருந்து ஒருத்தரை பிடிச்சு நீங்க வந்து விரும்பிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லி, நடுவில் ஏதோ குழப்பங்கள் ஆகி வந்து அது தடையாயிடுச்சு. அதான் பிரேக்கப்னு சொல்றீங்க இல்லையா? அது போல ஆயிடுச்சுன்னு சொன்னா அது மீண்டும் சேரக்கூடிய யோகம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, நண்பர்கள் உங்களை சேர்த்து வைப்பாங்க. அப்போ கன்னி ராசி சிம்ம ராசிக்கு காதல் கைகூடக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.